வணக்கம். ட்ரிபிள் ஏகடமிலிருந்து ஜோதிட ஆஸ்பத்திரி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடப்படி ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்க காரணம் என்ன? இது அன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்கபஞ்ச பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள், பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். 2025-2026 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். ஜோதிடப்படி ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்க காரணம் என்ன? குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டுபிடிக்க கணவன் மனைவி ஆகிய இருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5 மற்றும் 9ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்த பிறகே முடிவை சொல்லுதல் வேண்டும். காரணம், குழந்தை பேறு என்பது தம்பதிகள் இருவரின் கூட்டு முயற்சி ஆகும். குழந்தை பாக்கியத்திற்கு 9ஆம் பாவகத்தை விட 5ஆம் பாவகம் முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை கொண்டு 6 விஷயங்களை முக்கியமாக குழந்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். குழந்தை நிச்சயம் பிறக்கும், குழந்தை பிறக்க வாய்ப்பு குறைவு, ஒரு குழந்தை மட்டுமே பிறக்கும், ஆண் விந்தில் உயிர் அணுக்கள் குறைபாடு காணப்படுதல், பெண்ணிற்கு கர்ப்பப்பை அல்லது கர்ப்பப்பையில் குறைபாடு காணப்படுதல், கர்ப்ப சிதைவுகள் அல்லது குழந்தை இறந்தை பிறக்கும் தன்மை. இந்த 6 விஷயங்களை 5ஆம் பாவகத்தை கொண்டு அறிந்திடலாம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரக நிலைகளை பற்றியும் பார்க்க வேண்டும். கணவன் மனைவி இருவருக்குமே 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதுவே 5ஆம் இடத்தில் சிம்மம், மேஷம், விருச்சிகம் எனில் தாமதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். சூரியன் 6, 8, 12 ஆகிய ஏதேனும் ஒரு வீட்டின் அதிபதியாக இருந்து அவர் 5ஆம் இடத்தில் தனித்து அமர்ந்து இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைப்படும். அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் அது கடுமையான புத்திரதோஷம் என்பார்கள். 5ஆம் அதிபதி 8ஆம் இடம் அல்லது மீனம், தனுசு, சிம்மம், கடகம் எனில் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம். 5இல் செவ்வாய் இருந்தால் புத்திரதோஷம் தரும். அதிலும் செவ்வாய் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய ஏதேனும் ஒரு வீட்டின் அதிபதியாக இருந்து அவர் 5ஆம் இடத்தில் இருந்தால் சில சமயங்களில் மனைவி கருவுற்றாலும் குழந்தை நல்லபடியாக பிறக்க முருகப்பெருமானை அதிகம் வணங்க வேண்டும். செவ்வாய் இருக்கும் 5ஆம் இடம் மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் ஆகிய வீடுகளில் ஒன்று என்றால் பெரிய சோதனைகள் வராது, கடைசி நிமிடத்தில் காக்கப்படுவார்கள். சனி பகவான் 5இல் இருந்தாலும் புத்திர பாக்கியம் தாமதமாகும். ஒருவேளை சனி பகவான் 6, 8, 12 ஆகிய வீடுகளின் அதிபதியாக இருந்து அந்த 5ஆம் இடம் மகரம், கும்பமாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம். 5இல் ராகு இருந்தால் கூட புத்திர பிராப்தம் தாமதமாகும். ராகு குரு 5ஆம் இடத்தில் சேர்ந்து இருந்தால் அது கடுமையான புத்திரதோஷத்தை தரும். எனினும் கணவன் மனைவி இருவரில் யாருக்காவது ஒருவருக்கு 5ஆம் இடம் பலம் பெற்ற இருக்குமேயானால் பெண் குழந்தையாக பிறக்க வாய்ப்பு அதிகம். அதே போல குரு கேது 5ஆம் இடத்தில் சேர்க்கை இருந்தாலும் கூட பெண் குழந்தைகள் தாமதமாக பிறக்க வாய்ப்பு உண்டு. அதன்படி சிலருக்கு சிறு குழந்தைகள் உண்டு என்றும் அவை இரண்டும் பெண் குழந்தையாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. லக்னத்திற்கு 5ஆம் இடத்தின் அதிபதி 3, 6, 8, 12 இருந்தாலும் கூட குழந்தை பிறக்க தாமதமாகும். மேலும் பெண் கர்ப்பமடையும் போது மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்தில் புத்திர பிராப்தம் தடைப்படும், தாமதமாகும். லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர பிராப்தம் தாமதமாகும். அப்படியே குழந்தை பிறந்தாலும் கூட அவர்கள் இறுதி வரையில் ஆரோக்கியமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். மேலும் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் திசை அல்லது புத்தி நடக்கும் காலத்தில் கர்ப்பம் அடையும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில், குழந்தைகளுக்காக காத்திருப்போர் ஜாதகங்களில் இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று ஊகித்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.